சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே அவன் காதை அறுத்த வழியில் அவன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அவன் கூட இருந்தவங்களை என்ன கேட்பான், டேய் நீ என்ன பண்ணியிருக்க உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு இருக்குமா. அப்போ தான் அவங்க பார்ப்பான் அந்த கட்டையை, டேய் இவன் வெறும் கட்டையை வச்சு அவன் காதை வெட்டிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லுவான்னா, டேய் இந்த ஷோவை நல்லா பார்த்துக்குங்க, எப்படி என்ஜாய் பண்ணிட்டீங்களா, இப்படி தானே நீ அவனும் பண்ணீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ இதையும் பாருங்கள் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனை எட்டி உதச்சிட்டு, இவனை தூக்கிட்டு போங்கடா இந்த குப்பையை, என் கண்ணிலே பற்றாதீங்க, இல்லைன்னா அடுத்து உங்களுக்கு இதே நிலமை தான் ஆகும், ஒழுங்காக அந்த கூட்டிகிட்டு போங்கடா பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் டேய் அந்த காசையும் வச்சுட்டு போங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் என்ன காசா வச்சுட்டு போங்கடா பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது எல்லா காசையும் அவன் கொடுத்துட்டு ஓடிடுவான். கொடுத்துட்டு ஓடின அப்புறம் நம்ம ஹீரோ வந்து மரத்தில் தொங்க விட்டுருந்தான் எல்லாம், அவன்கிட்ட எல்லா காசையும் கொடுத்துட்டு இவன் கத்தி மட்டும் வச்சுக்குவான். அப்போ தான் அவன் கேட்பான், எல்லா காசையும் என்கிட்ட கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்டுருப்பான். எனக்கு இந்த கத்தி மட்டுமே போதும், வேறு எதுவும் வேண்டாம், கவலைப்படாத, அவங்க இன்னுமே உன்னை ரிவென்ஸ் எடுக்கணும்னு வரவே மாட்டாங்க, ஏன்னா இப்போ நடந்த நிலைமைக்கு அவங்க ஒரு பூச்சியை தொடுறது கூட யோசிப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் பண்ண உதவிக்கு நான் தேங்க்ஸ் சொன்னால் மட்டும் பத்தாது அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து, நான் இதுக்கெல்லாம் பண்ணலை இந்த இதை, நீங்கள் முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் அலோன்னு ஒரு வார்த்தை வரும். யாருன்னு பார்த்தா வந்து ஆர்ஷல். அப்போ அவன் ரெண்டு பேர்த்திருப்பான், என்னடா அது. அப்போ தான் அவன் சொல்லுவான், நான் அதை வேணும்னே பண்ணலை, என்னை மன்னிச்சிருங்க, அவன் என்னை மிரட்டினான், அதனால தான் என்னை கொன்றுன்னு மிரட்டினான், அதனால தான் இதை பண்ண வேண்டியதாக போச்சு, எனக்கு இது தெரியும் இது தப்புன்னு, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ தான் அவன் சொல்லுவான், சரி விடு, நீ என்னை பிடிக்கும் போதே நீ அழுதுகிட்டு தான் இருந்த, நான் அதை பார்த்தேன், அப்போயே எனக்கு தெரியும் நீனும் நானும் ஒரே மாதிரி தான் எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு, அதனால் நீ இது உன்னோட ஃபால்ட்டு கிடையாது, இதை நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். நீ கேட்ட சாரியை வந்து நான் ஏற்றுக்கிறேன், அதனால் இதை விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிகிட்டு இருப்பான். இப்போ எல்லாம் டாட்டா காமிச்சு வழி எழுந்துக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு இவன் மேலே இருக்க நம்பிக்கை வந்து எனக்கு இன்னும் அதிகமாகிடுச்சு. ஆசலா நம்ம உன்னை பற்றி பேசலாமா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இதை உன் மனசில் வச்சுக்க, இப்போ எனக்கு டைம் இல்லை, இன்னும் 3 நாள் கழித்து நம்ம சந்திப்போம் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்போம். அப்போ தான் வந்து ராசனால் என்ன கேட்கும்னா, உன்ட்ட 3 நாள் கழிச்சா அப்படின்னு கேட்கும். அப்போ தான் இன்னும் 3 நாள் கழித்து நம்ம சந்திப்போம், மறந்துடாத ஓகேவா, ஒரு ரொமான்டிக்கான பேஸில் ஒரு 3 இடத்துல நம்ம சந்திப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பான். இதை மட்டும் நீ மறந்தேன்னு வச்சுக்க, உனக்கு என்ன நடக்குன்னு தெரியும்ல, மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பிஸியாக இருக்குது வேலை, சரி நம்ம அப்புறம் சந்திப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுவான். கிளம்பிட்டு அவனோட வீட்டுக்கு அவங்க அக்காவை பார்க்க போயிடுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு போயிட்டு, அக்கா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். கையில் ஒரு பொக்கோட வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்குவான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு அங்கிட்டும் சுற்றி எடுத்துடுவான் என்னன்னு தெரியாமல். அப்போ வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அக்கா வந்துக்கிட்டு, யார் வந்திருக்கா வெளியே, ஜின் நீனா வந்திருக்க அப்படின்னு கேட்பான். என்ன நீ இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட, ஆமாக்கா நான் தான் வந்திருக்கேன் அப்போ நம்ம ஹீரோ சொல்லி எடுத்துடுவான். அப்போ இதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், எங்கள் அக்கா வந்துக்கிட்டு, நான் சோல்ஜராக அந்த இதில் வாரில் 9 நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், எங்கள் அக்காவை திருப்பியும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்திருக்கு, அப்போ சரி வாஜின் நான் போய் சாப்பிட்டுட்டேன், மற்ற விஷயத்தெல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜின்னோட அக்கா வந்து பேர் நேம் என்னென்னா ரயல், அதான் நம்ம ஜின்னோட அக்கா நேம் வந்துக்கிட்டு ஓகேவா. அப்போ தான் நம்ம ஜின்னு வந்துக்கிட்டு இதை பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ இதெல்லாம் மிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஜின்னோட அக்கா வந்துக்கிட்டு, எனக்கு இந்த பொக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ ரியலி ஹாப்பி அப்படின்னு வந்து சொல்லிட்டு தருவான். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஜின்னு என்ன கேட்பான்னா, அக்கா உனக்கு எத்தனை வயசாச்சு அப்படின்னு கேட்பான். அப்போ அதுக்கு உடனே வந்துட்டு என்ன சொன்னால், எனக்கு 22 ஆச்சு அப்படின்னு சொல்லுவான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த ஆக்சிடென்ட் அந்த வார் வந்து நடக்க போகுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அவங்க அக்கா வந்து, உனக்கு என்ன முடியலையா, ஏதாச்சும் காய்ச்சி அடிக்குதா அப்படின்னு நம்ம வந்து ஹீரோ வந்து அந்த அக்கா கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து நினைப்பான், இதுக்கப்புறம் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமை, இதுக்கப்புறம் இந்த உலகத்தையும் என்னோடய அக்கா நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்காக நான் இப்போ அகாடமிக்கு போகணும் அப்போ ஹீரோ நினச்சிட்டு அவங்க அக்காட்ட வந்து சொல்லிட்டு தெரியும், அக்கா நான் அகாடமிக்கு போய் படிக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ வந்து அவங்க அக்கா சொல்லுவான். அதுக்கு அவங்க அக்கா வந்து, ரியலி உன்னோட மைண்ட் ஏன் சேஞ்ச் ஆச்சு, நீ அகாடமிக்கு போக மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் அது நீனே எப்படி சொல்கிறியே அப்படின்னு ஹீரோவை பார்த்து அவங்க அக்கா சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதோ தேடிகிட்டே தருவாங்க, உனக்கு ஒரு ப்ரெசென்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் எலியெல்லாம் பறந்துட்டு ஏதோ ஒரு தேடி ஒரு குண்டாக தூக்கி கொண்டா வைப்பாங்க, இதான் நான் கொடுக்குற உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தா அந்த பானை முழுக்க தங்கம் தான். அக்கா இது எனக்கு தேவையில்லை, நீங்களே உனக்கு தேவையான அளவுக்கு இதை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லி திருப்பான். அப்போ தான்
இதில் தேவையான அளவுக்கு நிறையா தான் இருக்குது, உனக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துகிட்டு போ அப்படின்னு வந்து ஹீரோவை பார்த்து அவங்க அக்கா சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் அங்கே அக்கா கேட்பாங்க, நீ எந்த அக்காயில் போய் சேர போகிற, எந்த அக்காயில் போய் நீ ஜாயின் பண்ண போகிற அப்படின்னு கேட்டுருப்பான். அப்போ தான் நம்ம சொல்லுவான், இந்த பிலிப்பைன் இம்பீரியல் அகாடமியில் போய் ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ தான் அவங்க அக்கா சாக்கா என்னது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாக்கா. அடுத்த சீனில் அந்த பிலிப்பைன்ஸ் இம்பீரியல் அகாடமி தான் காட்டுறாங்க. இது அகாடமி வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அகாடமி, அந்த எம்பையர்லேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அகாடமியாக. இதில் வந்து படிக்கிறவங்க எல்லாருமே குவாலிஃபிகேஷன் ஆகி வெளியே போயிடுவாங்களாம். மேஜாகவும் வாரியராகவும் எல்லாமே வந்து குவாலிஃபிகேஷன் ஆகி வெளியே போயிடுவாங்க. இங்கே தான் நான் போய் கிராண்ட் மாஸ்டரில் மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ தான் யோசிச்சு பார்ப்பான், சரி எங்கள் அக்காட்ட இதை பற்றி சொன்னால் எங்கள் அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு தெரியும். அந்த அகாடமியில் போய் ஜாயின் பண்ணணும், நம்ம குவாலிஃபிகேஷன் வேணும், அந்த மணியும் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிக்கிட்டே போவான். எப்படியாச்சும் என்னோடய குவாலிஃபிகேஷனை நான் அகாடமிலேருந்து காட்டியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் அங்கேருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்துக்கிட்டு. அது யாருன்னு பார்த்தா அதான் வந்து ஆசல். சரி நான் வரலன்னு சொன்னால் ஏதோ பண்ணிடுன்னு சொன்னியா, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஆசல்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லுவான்னா, சரி விடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த நைட் நம்மளுக்கு ரொம்ப பிஸியாக இருக்க போது, வா நம்ம போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். ஆசனால், என்னை உன்னோட டெலிகினேஸ் பவர் வச்சு என்னை மேலே தூக்கு, உன்னால் எவ்வளோ தூரம் தூக்க முடியுதோ அவ்வளோ தூரம் என்னை தூக்கு அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்லியிருப்பான். அப்போ ஆசல் என்ன சொல்லணும்னா, இது ரொம்ப டேஞ்சரஸ்ஸு, அதெல்லாம் ட்ரை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நீ பண்ணு, இதில் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் டேஞ்சரஸ் இல்லை, நீ ஒன்றும் என்னை கொண்டு வர மாட்டேன், என்னை தூக்கு அப்படின்னு சொன்ன நம்ம ஹீரோ வந்து ஆசனை டெலிகான்ஸ் மூலயமா எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து தூக்கிட்டு தெரியும். அப்போ தான் நினச்சேன், அப்போ நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இது பர்ஃபெக்டாக இருக்குது, நான் அந்த ஜெயிண்ட்டு கூட சண்டை போட்ட மாதிரியே இந்த இதுவும் இப்படியே தான் இருக்குது, இந்த டெலிகைனஸ் பவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்ம ஹீரோ. டெலிகைனஸ் பவர் வந்து ஒரு ரேர் டேலண்ட்டு, இந்த டேலண்ட் வந்து எனக்கு கன்ஃபார்ம் இந்த வாட்டி என்னோடய வாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு தெரியும். காசலால் வந்து என்ன அப்போ சொல்லிட்டு தெரியும்னா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், இப்போயே வந்து நான் உன்னை கீழே இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். சரி நான் பார்த்துக்கிறேன், இது என்னோடய வேலை, அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எடுத்து ஒரு கத்தியில் ஒரு ஸ்லாஷ் அந்த மானை மொத்தமாக கட் பண்ணிட்டு கீழே வந்து இறங்கிடுவான். அப்போ நீ எப்படி இதை பண்ண, எப்படி இதை வந்து நீ கட் பண்ணிட்டு வந்த அப்படின்னு வந்து ஆசை வந்து கேட்டுக்க தெரியும். அப்போ நம்ம ஹீரோ சொன்ன, நான் ஜஸ்ட்டு கட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து ஹீரோன்னு சொல்லி தெரியும். அதான் நீ எப்படி பண்ண, அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் மானவை கட் பண்ண முடியாதே, நீ எப்படி கட் பண்ணிட்டு வந்த அப்படின்னு கேட்டு இருக்கும் அந்த ஆசனால் வந்து. இதோட விட்டுரு இதை அப்படின்னு நம்ம வந்து ஹீரோ சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான், இதெல்லாம் எனக்கு வந்து அந்த ஜெயிண்டோட சண்டை போடும்போது இந்த இதெல்லாம் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு அந்த ஹீரோ வந்து சொல்லிட்டு, இந்த அபிலிட்டிலாம் எனக்கு அந்த வாரில் தான் எல்லாமே எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு தெரியுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ பாஸ் ஆகிட்ட, சரி வா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு ஆசனை பார்த்து சொல்லிட்டு தெரியுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அப்போ தான் ஆசனை கேட்கும், நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம பிலிப்பைன்ஸ் அகாடமியில் போக போகிறோம். என்னது பிலிப்பைன்ஸ் அகாடமியில் நம்ம போக போகிறோமா, அது இம்பீரியல் எலைட் சோல்ஜர் மட்டும் தான் அங்கே போக முடியும், நம்மளால் எப்படி அங்கே போக முடியும் அப்படின்னு வந்து நம்ம ஆசல் வந்து கேட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ சொல்லலாம், அதெல்லாம் போகலாம் நம்ம போவோம் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிட்டு தெரியுவான். அப்போ வந்துக்கிட்டு, நீ என்னப்பா உனக்கு என்னப்பா, உன்னோட நேச்சுரல் பாடி இருக்குது, ஃபைட்டிங் பாடி இருக்குது, அதனால் உன்னால் ஈஸியாக அதுக்குள்ளே போயிடலாம், ஆனால் என்னையெல்லாம் பாடு, நான் ரொம்ப மோசம், எனக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் தெரியாது அப்படின்னு நம்ம வந்து ஆசனம்னு சொல்லி தருவேன். அப்போ நம்ம அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உன்னோட டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு தெரியுற, நீ அந்த ரோட்டில் இது திருடங்களோட சுற்றிட்டு ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு தெரியுற உன்னோட இது நேச்சுரல் பாடியை, அதனால தான் நீ இப்படி இருக்கிற, உன்னாலேயும் முடியும், இதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணாலும் உன்னோட நல்லா உன்னால் நேச்சுரலாக மாற முடியும், உன்னோட நேச்சுரல் பாடியை வந்து ஸ்ட்ரென்த் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஹீரோன்னு சொல்லி தெரியும். ஆனால் நீ ஒரு அழுகு முஞ்சியாக இருக்க, இதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற, அதான் பார்க்குறேன், ஒரு நிழலை பார்த்து கூட நீ பயந்து அழுக ஆரம்பிச்சிடுற, இதுதான் உனக்கு இருக்க பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஆசனாவில் சொல்லி தெரியுவான். சரி நீ அதை விட்டு தள்ளு, இதுக்கப்புறமும் நல்லா ஸ்ட்ராங்காக முடியும், ஏதாச்சும் ஒரு நாள் நீ ஸ்ட்ராங்காகிடுவ அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லி தெரியுவான். இப்போ நான் ஸ்ட்ராங் ஆகுவேண்ணா அப்படின்னு கேட்டு இருக்கும்போது, சரி ஆமாம் நீ ஸ்ட்ராங்காகிடுவ, அதுக்காண்டி இப்போலேருந்து முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரியும், உனக்கு நல்லா சொல்லித்தரேன், அதனால் நீ எல்லாம் ஸ்ட்ராங்காகிடுவ, உன் மைண்ட் வந்து நீ சேஞ்ச் பண்ணிக்க, இதுக்காக நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்னு நீ சேஞ்ச் பண்ணிக்க அப்படி நம்ம ஹீரோன்னு சொல்லி தெரியும். அப்போ தான் நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ணல, உன்னோட இது வாய்ப்பு உன்னோட இது தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ வந்து. சரி நான் மட்டும் போகிறதில்ல, 2 பேரும் தான் பிலிப்பைன்ஸ் அகாடமிக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு தெரியுவான். சரி இதுக்கப்புறம் நம்ம சான்ஸ் இது உன்னோட ஸ்டார்ட் பண்ணுவான், இதுக்கப்புறம் நம்ம வந்து சான்ஸை விடக்கூடாது, இது அவனோட ஃபஸ்ட் சான்ஸு அப்படின்னு நம்ம வந்து ஹீரோ சொல்லுவான்.
அப்போ தான் சரி எனக்கு புரியுது என்ன எனக்கு ஃபஸ்ட் சான்ஸு அப்படின்னு நம்ம கேட்போம். இங்கே பாரு இதான் காப்ளின்ஸ், இதெல்லாம் குரூப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அந்த ஹீரோ வந்து சொல்லிட்டு தெரியும். அப்போ தான் நீ பயப்பில்லை, இதெல்லாம் பார்த்து நீ பயப்பில்லை, சரி பயப்பில்லாம் பிரச்சனை இல்லை, சரி வா நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம வந்து ஹீரோ வந்து சொல்லிட்டு தெரியும் மக்களே. ஓகேவா, அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. இதோடு அந்த 2 சாப்டர் நான் விட போகிறேன். நான் 2 சாப்டர் நான் மொத்தம் ஆகிறனால எனக்கு இப்போ ரொம்ப பண்ண முடியல. ஏன்னா இதுக்கு பின்னாடி வேணால் பார்த்துக்கிறேன். இப்போ வந்து என்னால் ஒவ்வொரு சாப்டராக வந்து நான் டெய்லி வீடியோ போடுறேன். இப்போ 2 சாப்டராக போடுறதுனால என்னால் வீடியோ எடிட் பண்ண ஃபோன்லாம் எடிட் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் எடிட்டிங் பண்ண முடியல. அதனால் நான் ஒவ்வொரு சாப்டர் இனிமேல் போட போகிறேன் மக்கள். ஓகேவா, ஓகே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள். ஓகேவா, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.